இன்னைக்கு டிஸ்பிளேல இருக்கிற சிஎஸ்சி லோகோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரெக்டாங்கிள் டூல் எடுத்து ஆர்ட் போர்டு மேலே கிளிக் பண்ணலாம். 40/25 விட்த் அண்ட் ஹைட்டுக்கு ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கலாம். ஸ்ட்ரோக் வெயிட் மாற்றிக்கலாம். அப்புறம் கூட இது கொஞ்சம் ரீசைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு ரவுண்டட் கார்னர் கொஞ்சம் இந்த மாதிரி கொடுத்துடலாம். ஸ்ட்ரோக் வெயிட் இந்த சைஸ்க்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆப்ஜெக்ட்டுக்கு பாத் ஆட் ஆங்கர் பாயிண்ட்ஸ். இப்போ இந்த செக்மெண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு கட் பண்ணிக்கலாம். அதே இடத்துல பேஸ்ட் பண்ணலாம். கண்ட்ரோல் F பண்ணால் அதே இடத்துல பேஸ்ட் ஆகும். பேஸ்ட் இன் ஃப்ரண்ட். இப்போ டைரக்ட் செலெக்ஷன் டூல் எடுத்து இந்த செக்மெண்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிக்கலாம். இப்போ அதே இடத்துல பேஸ்ட் பண்ணலாம். இந்த ஷேப்பை செலக்ட் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் பேனல்ல ஃபிளிப் ஹாரிசான்டல் பண்ணிக்கலாம். இது ஃபில் ஆயிருக்கு, அதை நன் பண்ணிக்கலாம். ரெண்டையும் செலக்ட் பண்ணி ரைட் ஆரோ ப்ரெஸ் பண்ணிடலாம். இந்த சியை செலக்ட் பண்ணி ஆல் ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வாங்க. ஸ்ட்ரோக் வெயிட் இந்த சைஸுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டையும் செலக்ட் பண்ணி ரைட் ஆரோ ஒரு தரம், அப்புறம் இந்த சியை செலக்ட் பண்ணி ரைட் ஆரோ ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி ஒரு தரம். ஸோ ஷிஃப்ட் ரோல் பண்ணும்போது 10 யூனிட்ஸ் அட் டைம் போகும். கண்ட்ரோல் K ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கீபோர்டு இன்க்ரிமெண்ட் 1 அப்படின்னு இருக்கணும். ஸோ 10 அட் டைம் போகும்போது அது கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஆப்ஜெக்ட்டுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரோக்காக உள்ளது ஆப்ஜெக்டாக மாறிடும். பாத் ஃபைண்டரில் யுனைட் பண்ணிக்கலாம். இதுக்கு ரெட் கலர் அப்ளை பண்ணிடலாம். இப்போ இந்த ஆர்ட் ஒர்க்கை ப்ரெசென்ட் பண்ணலாம்.